சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுகவில் உள்ள முக்கிய அமைச்சர்கள் மற்றும் தலைவர் அதிமுகவில் இணைந்துள்ளார்களாம். இதுதான் தற்போது பரபரப்பான செய்தியாக போய்கொண்டிருக்கிறது. எதனால் திமுகவின் மூத்த அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் அதிமுகவில் சென்று இணைந்தார்கள். பல்வேறு முக்கியமான தொகுதிகளில் உள்ள நிர்வாகிகள், அதாவது திமுகவின் அமைச்சர்கள் போன்ற மிக முக்கியமான நிர்வாக பொறுப்பில் இருப்பவர்கள் எதனால் அதிமுகவில் இணைந்தார்கள்? இதற்கு முக்கிய காரணம் உதயநிதி ஸ்டாலின் தான் என சொல்லப்படுகிறது. திமுகவில் வாரிசு அரசியல், வாரிசாக இருந்தால்தான் திமுகவில் பொறுப்பு கிடைக்கும். மேலும் திமுகவின் வாரிசாக இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு மட்டுமே பொறுப்புகள் மற்றும் பதவிகளும் வழங்கப்படுகின்றன. ஆனால் மூத்த அமைச்சர்களுக்கு போஸ்டர் ஒட்டும் அளவிற்கு தான் அவர்களுக்கு மரியாதை வழங்கப்பட்டு வருகிறது. இதனால்தான் அதிமுகவில் சென்று இணைந்தார்கள் என்கின்ற பரபரப்பு செய்தியும் கிடைத்துள்ளது. மேலும் திமுகவுக்காக தங்களது அனைத்து உழைப்பையும் கொடுத்து விட்டோம், அனைத்து விஷயங்களையும் வேலைகளையும் செய்துவிட்டோம், ஆனாலும் தங்களை வளர்ச்சி பாதையை நோக்கி எடுத்து செல்ல மாட்டார்கள் எனவும், அதிமுகவில் தான் வளர்ச்சிக்கான பணி நடைபெறுகிறது, நமக்கான உரிய அங்கீகாரம் அதிமுகவில் தான் கிடைக்கும் என்று அதிமுகவில் அவர்கள் பதவி பொறுப்பு ஏற்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் தஞ்சாவூர் போன்ற மிக முக்கியமான இடங்களில் உள்ள திமுக அமைச்சர்கள் அதிமுகவில் இணைந்ததாக சொல்லப்படுகிறது. காரணம், அதிமுகவில் தான் வளர்ச்சிக்கான பணிகள் நடைபெற்று வருகின்றது. திமுகவில் சுத்தமாக மூத்த அமைச்சர்களை மதிப்பது கிடையாது. வாரிசின் பேரில் மட்டுமே அவர்களை மதிக்கிறார்கள். அவர்களுக்கு பொறுப்புகளும் வழங்கப்படுகின்றது. தங்களது கூட்டணியுடன் அதிமுக வெற்றி பெற்றால் திமுக என்கின்ற கட்சியே இருக்காது. அது மட்டுமில்லாமல் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட அவர்கள் வகிக்க முடியாது என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருந்தார். இன்னும் சட்டசபை தேர்தலுக்கு 6 மாத காலங்கள் மட்டுமே உள்ளது. இதற்கிடையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தோல்விக்கு வழிவகுக்கும் மாவட்ட செயலாளர்கள் கண்டிப்பாக கட்சி எடுக்கும் முடிவிற்கு கட்டுப்பட வேண்டும், அவர்களை நீக்கினாலும் அவர்கள் கட்சியிலிருந்து விலக வேண்டும் என கூறியிருந்தார். அது மட்டுமில்லாமல் திமுக சொன்னதை செய்திருந்தால் மக்கள் ஏன் திமுகவுக்கு எதிராக கிளம்ப வேண்டும்? மாவட்ட செயலாளர்கள் திமுகவின் பெருமைகளை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்கிறது? வெறும் ஊழல் மட்டும்தான் இருக்கிறது. ஊழலை சொல்லியா ஓட்டு கேட்க முடியும்? மக்களுக்கும் தெரியும் திமுக இதுவரை என்ன செய்தது என்று. அதனால் மாவட்ட செயலாளர்கள் கூண்டோடு திமுகவிலிருந்து அதிமுகவுக்கு சென்றாலாச்சு தம் குடும்பங்களோடு குட்டிகளோடு பிழைக்க முடியும் என்கின்ற முடிவிற்கு வந்துவிட்டார்கள். மக்களும் இந்த துரோக ஊழல் அரசை வெறுத்து அடுத்த முறை கண்டிப்பாக நல்லாட்சியை மலர செய்வதற்காக அவர்கள் தேர்ந்தெடுக்கும் தலைவரை கூடிய விரைவில் அனைவரும் பார்ப்பீர்கள் என தற்போது தகவல்களும் வெளிவந்திருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.